Hello students, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. பசங்களா ஃபெப்ரவரி மந்த்னாலே நம்மளுக்கு ப்ராக்டிகல்ஸ் தான். ஸோ ப்ராக்டிகல்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் டைசெக்ஷன் ஆஃப் திஸ் ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த ஹைபிஸ்கஸோட டைசெக்ஷனுக்கு நிறைய பசங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த டைசெக்ஷனை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீ ஸ்கூலுக்கு போகிறப்ப 2 பூ எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் சம்டைம்ஸ் ஒன்று பிஞ்சிருச்சுன்னா நம்ம செகண்டரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான். சரியா, ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பிச்சிருங்க. ரைட்டா, இந்த பாட்டை பிச்சு எடுத்துட்டீங்க. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குல்ல, திஸ் இஸ் பெடிசல். ரைட்டா, இதுதான் காம்புன்னு சொல்லுவோம்ல, பெடிசல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக யூ கேன் see that. பாருங்கள், சின்னதாக இந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா எபிகேலிக்ஸ். இதை பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உன்னால் இதை மொத்தமாக பிக்க முடியலன்னா இப்படி ஒன்றா பிச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து வைக்கலாம். சரியா, கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இதில் எந்த தப்புமே கிடையாது. திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இதை அப்படி தான் பண்ண முடியும், இதை வேறு எப்படியுமே பண்ண முடியாது. ஆனால் இது கொஞ்சம் கையிலலாம் ஒட்டிக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது எல்லாத்தையும் பிச்சு கூட அதில் வச்சு ஒட்டிடலாம். ரைட்டா, செலோ டைப் கொடுத்தாங்கன்னா ஒட்டி, அல்லது கம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். திஸ் இஸ் என்ன அப்படின்னா எபிகேலிக்ஸ். இங்கே பாரு, அது கையிலேருந்து விழுகவே மாட்டேங்குது. ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் எபிகேலிக்ஸ் முடிஞ்சிச்சா? இதை அழகாக அரேஞ்ச் பண்ணால் நல்லா தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறதுலேருந்து தான் நம்ம கவனமாக பண்ணணும். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறீங்க, நீடில் இல்லை டைசெக்ஷன் நீடில் இதெல்லாம் வச்சுருப்பீங்க. நார்மலாக நம்ம நூல் இருந்தாலே போதும், ஊசி இருந்தாலே போதும். ஸோ இதை வச்சு அழகாக கட் பண்ணுங்க. ரொம்ப டீப்பாக குத்திடாதீங்க, உள்ளுக்குள்ளே வரைக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்மளோட பிஸ்டில் இருக்கும், அதனால் அது கொஞ்சம் கவனம். ஸோ இங்கே வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் அப்படியே எடுத்தாலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மெதுவாக அப்படி எடுக்கிறப்பே ஃபுல்லாக வந்துடும். இதை ரவுண்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே பிச்சு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எடுத்து இதை இப்படி தனியாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுது. திஸ் இஸ் கேலிக்ஸ் முடிஞ்சு. அடுத்து பெட்டல்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. என்ன பண்ணுங்கள், இப்படியே பிச்சிங்கன்னா பெட்டல்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அழகாக அதை நீங்கள் வச்சு அவங்க எக்ஸ்டர்னல் கிட்ட காமிச்சிடலாம். இந்த ஃபுல்லாக அப்படியே பிச்சு போட்டிங்கன்னா உங்களோட பெட்டல்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு பெட்டல் வச்சா கூட போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, பெட்டல்ஸு ரெடி ஆயிடுச்சு. பசங்களா, இப்போ தான் முக்கியமான பொசிஷன். சரியா, இதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த ஸ்டேமனையும் பிஸ்டிலையும் பிரிக்கிறது தான் ஒரு கஷ்டமான விஷயம். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். சரியா, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த அப்புறம் நம்ம படிக்கிறப்ப போலன் கிரெயின்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல, இந்த எல்லோ கலர் தான் போலன் கிரெயின்ஸு, இதுதான் பிஸ்டில். சரியா, இங்கே இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம், இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உனக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறது, கவனமாக பாருங்கள். ஸோ நீ நீடில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டீப்பாக இன்ஜெக்ட் பண்ணால் அதாவது ஓரத்தில், அதில் ரொம்ப ஓரத்தில் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்லோவாக மேலே வரைக்கும் இழுத்துட்டு போங்க. ரைட்டா, தனியாக இது மட்டும் வரும். ரைட்டா, யூ கேன் ஜஸ்ட் செப்பரேட் திஸ். இதை தனியாக செப்பரேட் பண்ண முடியும். இதுக்குள்ளே ஒரு சின்ன டியூப் இருக்கும். ரைட்டா, கவனமாக இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டியூப் எடுக்க முடியும். இல்லைன்னா அந்த பிஸ்டில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா, இப்போ பார்த்தோன்னா பிஸ்டில் தனியாக வந்துடும். ஸ்லோவாக பொறுமையாக 2-3 தடவை கீறினா உனக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் தனியாக வந்துடுங்க. பார்த்தியா, இந்த இது மட்டும் இந்த போலன் கிரெயினில் இருந்து இது தனியாக பிரிஞ்சிடும். சரியா, யூ கேன் ஜஸ்ட் செப்பரேட். போலன் கிரெயின்லேருந்து இதை தனியாக பிரிக்க முடியும். அதை பிரிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக பிச்சிடலாம். சரியா, இதை தனியாக பிச்சு இதை தனியாக கட் பண்ணி இதை ஸ்டேமனுக்கு வச்சிடலாம். ரைட்டா, இதை ஸ்டேமனுக்கு இப்படி வச்சிடலாம். இது தனியாக ஸ்டேமனோட போயிடும். சரியா, இது ஸ்டேமன் கையில் கொஞ்சம் ஒட்டும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா, இதுதான் பிஸ்டல்னு இப்படியே வச்சிடலாம். சம்டைம்ஸ் ஒரு சில ஸ்கூலில் என்ன அப்படின்னா இதையும் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. இதையும் ஒன்றால் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் நீ ஓப்பன் பண்ணலாம் இதுக்குள்ளேயும். பட் அது தேவையில்லை. நம்ம இந்த போலன் கிரெயின்ஸ் பார்ட், இந்த ஸ்டேமன் பார்ட்டையும் இதையும் தனியாக எடுத்தால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் முக்கியமானது. இதை மட்டும் நம்ம செஞ்சுட்டா போதும். தட்ஸ் இட். ஸோ கண்டிப்பாக உனக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 4 minutes to 5 minutes தான் இருக்குது.
நீங்கள் பொறுமையாக அழகாக பண்ணால் இதை எடுத்துடலாம். ஸோ இந்த பூவை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இதை சூப்பராக எடுத்து இதை எனக்காக என்ன பண்ண போகிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை எனக்கு டைப் பண்ண போகிறீங்க. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு லைவாக செஞ்சு காட்டணும்னு சொல்லுங்கள், அதையும் நம்ம பண்ண போகிறோம். ரெடியா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? ஆல் தி பெஸ்ட் பசங்களா. ப்ராக்டிக்கல் சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.